नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय कुंडले श्रीमदे भक्तिवेदांत स्वामी नामने नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी भाषाण्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे பக்தரையும் நம்மளுடைய மகாபாரதம் தொடர் உபன்யாசத்துக்கு வரவேற்கிறது மகிழ்ச்சி. இது 3வது நாள். 2 நாட்களாக ஆதிப்பருவம், அதோடைய சாரமான கதைகள் என்ன, அதில் நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். பகவத்கீதையில கிருஷ்ணா சொல்றாரு, காரணம் குணசங்கஸ்ய சத் அசத் ஜன்மயோனிஷு. அதாவது நம்ம பிறப்பு அப்படிங்கிறது எங்க எப்படி அப்படிங்கிறது எதனால தீர்மானிக்கப்படுது அப்படின்னு சொன்னா அது நம்மளுடைய குணம்தான் காரணம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றாரு. நமக்கு வாழ்க்கையில பல சூழ்நிலைகள், ஏன் எனக்கு இப்படி நடக்குது, ஏன் நான் இந்த மாதிரியான ஒரு பிறப்பை நான் எடுத்திருக்கிறேன், இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு நமக்கு தெளிவான ஒரு பதில் இருந்திருக்காது. ஆனா நம்மளுடைய இந்த வேத சாஸ்திரங்களை படிக்கிறதுனால நம்மளால என்ன பண்ண முடியும், அட்லீஸ்ட் ஒரு குறைந்தபட்ச ஒரு அறிவாவது நமக்கு கிடைக்குது, எதனால நடக்குது ஏன் அப்படிங்கிறத. ஸோ அந்த விதத்துல நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு இப்போ கிடைக்கிறதா இருக்கட்டும், இல்லை இனிமே நமக்கு கிடைக்க போறதா இருக்கட்டும், இது எல்லாமே எதோடைய அடிப்படையில நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா குணங்களின் அடிப்படையில. நம்ம எந்த மாதிரியான குணங்களை நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வளர்த்துக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த குணங்கள் தான் நம்மளை தீர்மானிக்குது. இந்த பிறவில நாம எப்படி இருக்கிறோங்கிறதும், அடுத்த பிறவில எப்படி இருக்க போறோம் அப்படிங்கிறதும், இந்த பிறவில நமக்கு நடக்கக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் அந்த குணங்கள் தான் முக்கியமான காரணமா இருக்கு. அடுத்த பிறவிலையும் நமக்கு கிடைக்க போற அந்த நல்லதுக்கும் கெட்டதுக்கும் அந்த குணங்கள் ஒரு பிரதானமான ஒரு காரணமா இருக்கு. யார் ஒருத்தர் இந்த குணங்களை தாண்ட முடியலையோ, யாரு ஒருத்தர் இந்த குணங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறாரோ, அப்போ அவருடைய வாழ்க்கையில மங்களம் அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த குணங்கள் எப்போதும் நம்மளை என்ன பண்ணுது, பந்தப்படுத்துறதுக்கான ஒரு செயல்கள்லயே நம்மளை ஈடுபடுத்திட்டு இருக்கு. அத சரியா புரிந்து கொள்ள முடியாத ஒரு நபர் என்ன பண்றாரு, நான் இந்த மாதிரி ஒரு குணத்துடைய அடிப்படையில தான் நான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறேங்கிறத உணராம அவர் அந்த செயல்னால ரொம்ப ஒண்ணு சந்தோஷப்படலாம், இல்லை துக்கப்படலாம். ஆனா எதுவா இருந்தாலும் அது குணம் என்னை இப்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத புரியாம அந்த செயலுக்கு எதிர்வினையா இன்னொரு செயல்னு செய்து என்ன பண்றாரு, அவர் அந்த பிறப்புல மேலும் மேலும் சிக்குண்டுகிட்டு இருக்கார். அதாவது கட்டுண்ட நிலைக்குள்ள மேலும் மேலும் ஸ்ட்ராங்கா போய்கிட்டு இருக்காரு. அதனால ஒரு பத்த ஜீவன், கட்டுண்ட ஜீவாத்மா முக்கியமா பிரயத்தனம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த குணங்களை கடந்த ஒரு நிலையை அடையிறதுக்கு அவர் முயற்சி பண்ணணும். அந்த குணங்களை கடந்த நிலையை அடையிறதுக்கு அவர் முயற்சி பண்ணல அப்படின்னு சொன்னா, குணப்பிரபாவம், இந்த குணங்கள் அப்படிங்கிறதே என்னன்னா ஒரு கடல் அலைகள் போல. அது என்னைக்குமே ஓயவே ஓயாது. அது தொடர்ச்சியா என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், நம்மளை இந்த பௌதிக சம்சார சாகரத்துல நம்மளை இங்க அங்க அலக்கழிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த சம்சார சாகரத்துல இந்த அலைகள் ஒரு பக்கம் நம்மளை ஒரு மாதிரி முன்னாடி அடிக்கும், பின்னாடி அடிக்கும். அதனால நம்ம
ஒரு முறை மனித பிறவி, ஒரு முறை வந்து மிருக பிறவி, இப்படி வந்து பலவிதமான தேகத்துக்குள்ள வந்து இங்க அங்கன்னு அடிச்சு அலக்கழிக்கப்பட்டு ஆஹ் இங்கேயே வந்து கஷ்டப்பட்டு நம்ம சுத்திக்கிட்டு இருக்கிறோம். அதனால வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள் எதனால எனக்கு நடக்குது அப்படிங்கிறத ஒருத்தர் வந்து என்ன பண்ண தெரிஞ்சிருக்கணும், யூகிக்க தெரிஞ்சிருக்கணும், அதை வந்து புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். அதுக்கப்புறமா அதுல இருந்து அவர் வெளியில வர்றதுக்கு முயற்சி பண்ணணும். இது வந்து இந்த முயற்சி எப்போ நடக்கலையோ அப்போ வரைக்கும் இந்த பௌதிக உலகத்துக்குள்ள நம்ம சுத்திக்கிட்டே இருக்கணுங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. அதனால இந்த குணங்களுடைய ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் இந்த ஜீவாத்மா எப்படி வந்து பல பிறவிகளா பல ஜென்மங்களா இந்த பௌதிக உலகத்துக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கு, அதோடைய ஒரு தொடர்ச்சியா எப்படி வந்து அதோடைய கர்ம வினைகளுக்குள்ள அது மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இந்த மகாபாரதத்தினுடைய கதைகள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது வந்து வெறுமனையே தூங்குறதுக்கு முன்னாடி ஏதோ வந்து கொஞ்சம் நல்ல கதை கேட்டுட்டு நம்ம வந்து படுத்து தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சமாச்சாரம் இல்லை. இல்லை, சரி ஏதோ ஒரு லௌகிகமான ஒரு விஷயத்தை கேட்கறதுக்கு ஏதோ பிரபு வந்து ஒரு 1 மணி நேரம் வந்து பேசுவார், கொஞ்சம் வந்து டைம் பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் கிடையாது. இங்கே நம்ம கேட்கக்கூடிய இந்த விஷயங்கள் வெறும் கதை கிடையாது, கதை அல்ல நிஜம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இது வந்து நிஜமாகவே நடந்த ஒன்று. அதுல இருந்து நம்ம வந்து பாடங்களை கற்றுக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை வந்து திருத்தி அமைப்பதற்காக பகவான் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இது. அதனால இங்கே கேட்கப்படக்கூடிய இந்த விஷயங்களை நம்ம வந்து இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அதனால நஷ்டம் வந்து நமக்கு தான். அதனால எப்போதுமே வந்து கேட்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது, அதை கவனமாக கேட்கறது இன்னும் நல்லது, கேட்டதை வந்து செயல்படுத்துறதுங்கிறது இன்னும் இன்னும் நல்லது. அதனால பகவான் நமக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கிறத நம்ம என்ன பண்ணணும், சரியா வந்து பயன்படுத்த முயற்சி பண்ணணும். அப்போ நமக்கு இந்த கேட்டதோடைய அந்த பயன் அப்படிங்கிறத நம்மளால முழுமையா அடைய முடியும். இல்லை அப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு விதமான பொழுதுபோக்காக தான் இருக்குமே தவிர இதனால நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய நன்மை ஏற்பட்டிருக்குமா அப்படின்னு சொன்னா அஃப்கோர்ஸ் குறைந்தபட்சம் லௌகிகமான விஷயங்களை கேட்காம பகவத் விஷயங்களை வந்து கேட்டதுனால ஒரு நன்மை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் வந்து பூர்ணமான ஒரு நன்மை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா இதை நம்ம வந்து தீவிரமா அவருடைய வாழ்க்கையில எடுத்துட்டு நம்ம கடைபிடிக்க முயற்சி பண்ணணும். அப்போ நமக்கு வந்து அதோடைய நன்மையை முழுமையை அடைய முடியும். ஓகே, ஸோ போன கிளாஸ்ல நம்ம வந்து உத்தங்கர் அப்படிங்கிற அந்த ரிஷி தன்னுடைய குரு பத்னியினுடைய அந்த கட்டளையை நிறைவேற்றுறதுக்காக அவர் ராணிக்கிட்ட போய் குண்டலத்தை வந்து வாங்கினாரு. அந்த தட்சகங்கிற அந்த பாம்பு அவர்கிட்ட இருந்து திருடிட்டு போனாரு. அதுக்கப்புறமா இந்திரனுடைய உதவியினாலையும் அக்னி தேவனுடைய உதவியினாலையும் உத்தங்கர் அந்த குண்டலத்தை மீட்டுட்டு வந்து குரு கிட்ட கொடுத்து குரு பத்னி கிட்ட கொடுத்தாரு அப்படிங்கிற வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோம். அதுக்கப்புறமா அந்த உத்தங்கர் அப்படிங்கிறவர் வந்து என்னைய என்னுடைய குருவுக்கு சேவை செய்ய விடாம தடுத்த அந்த தட்சகன் அப்படிங்கிற அந்த பாம்புக்கு நான் வந்து என்ன பண்ணணும், சரியான ஒரு பாடத்தை நான் வந்து கற்றுக் கொடுக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா ஒரு சாது அவர் வந்து எந்த விதமான ஒரு தொந்தரவும் யாருக்குமே கொடுக்கறது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சாது அவர் வந்து எல்லாருடைய நன்மைக்காகவுமே வாழக்கூடிய ஒருத்தர். அப்படிப்பட்ட அந்த நபர்கிட்ட இருந்து ஒருத்தர் வந்து அபகரிக்கிறாரு அப்படின்னு சொன்னா அது எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு கீழ்த்தரமான ஒரு செயல். அபகரிக்கிறது அப்படின்னா யாருக்கிட்ட இருந்து அபகரிக்கணும், நமக்கு சமமான ஒரு சக்தி உள்ள ஒரு நபர்கிட்ட இருந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், சண்டை போட்டு அதை ஜெயிச்சா அது வந்து வீரத்துக்கு அடையாளமா நம்ம வந்து சொல்லலாம். பண்டிதர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஆர்கியூ பண்றதா இருந்தா நம்மளோட புத்திசாலிகளோட வந்து ஆர்கியூ பண்ணணும். சண்டை போடுறதா இருந்தா நம்மளோட பலசாலிகளோட வந்து சண்டை போடணும். ஆனா
நமக்கு கீழே இருக்கிறவங்களோட நம்ம வந்து எப்பவுமே வந்து கருணையோட இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ம். விவாதம் பண்ணும்போது நம்மளோட மேல இருக்கிறவங்களோட நம்ம வந்து விவாதம் பண்ணணும். ஏன் மேல இருக்கிறவங்களோட விவாதம் பண்ணணும்னு சொல்றோம்? மேல இருக்கிறவங்க கூட தானே நம்ம வந்து, அதாவது நமக்கு மேலான நிலையில இருக்கிறவங்களோட விவாதம் பண்றதுங்கிறது கரெக்டானது கிடையாது. அவங்க சொல்ற பேச்ச நம்ம கேட்டுக்கணுமே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா நமக்கு மேலான இருக்கிறவங்களோட விவாதம் அப்படின்னு சொன்னா, விதண்டாவாதம் அப்படிங்கிறது வேற, விவாதம் அப்படிங்கிறது வேற. விதண்டாவாதம் அப்படிங்கிறது வந்து நான் சொல்றதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லி வாதம் பண்றது. விவாதம் அப்படிங்கிறது வந்து அந்த கருத்துக்களை வந்துட்டு ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்காக பல கோணங்கள்ல கேள்விகளை கேட்டு வந்து தெரிஞ்சுக்கிறது. அது நம்மளோட மேலான நிலையில இருக்கிறவங்க கிட்ட நம்ம அந்த விவாதங்களை பண்ணும்போது தான் நமக்கு தெளிவு கிடைக்கும். நம்ம பல விஷயங்களை வேற விதத்துல நினைச்சிருப்போம். இப்படிதான் வந்து அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கலாம். அந்த விஷயங்களெல்லாம் நமக்கு மேலான நிலையில இருக்கிறவங்களோட வந்து ஒரு விவாதம் பண்ணும்போது தான் அதுக்கு தெளிவான ஒரு பதில் நமக்கு வந்து கிடைக்குது. அதனால விவாதம் பண்ணும்போது மேலானவங்களோட வந்து விவாதம் பண்ணணும். சண்டைன்னு வரும்போது சமமானவங்களோட வந்து சண்டை போடணும். ஆனா கீழே இருக்கிறவங்களோட எப்பவுமே வந்து அன்பா இருக்கணும். அவங்களுக்கு வந்துட்டு அவங்க மேல வந்து கருணையா இருக்கணும். அவங்க கிட்ட வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, வாதமும் பண்ணக்கூடாது, சண்டையும் போடக்கூடாது. ஏன்னா வாதம் பண்றதுனால அவங்களுக்கு நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் வந்து புரிஞ்சுக்க முடியாது. சண்டை போடுறதுனால நம்ம ஜெயிச்சா கூட அதனால நமக்கு வந்துட்டு ஒரு புகழ் கிடைக்க போறதில்ல. ஏன்னா என்னதான் இருந்தாலும் அவன் நம்மளோட சின்னவன். ஸோ அதனால இங்க தட்சகன் வந்து ஒரு சாது, யாருக்கிட்டையும் எந்த விதமான ஒரு பம்புக்கும் போகாதவர், யாருக்கும் கெடுதல் நினைக்காதவர். அது மட்டும் இல்லாம தன்னுடைய குருவினுடைய ஒரு கட்டளையை நிறைவேற்றுறதுக்காக ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு செயல்ல வந்துட்டு தடங்களை ஏற்படுத்துறது, அதை வந்து கெடுக்கணும்னு நினைக்கிறது அப்படிங்கிறது மிக மிக கண்டிக்கத்தக்க ஒரு செயல் அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு எடுத்து காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக முத்தங்கர் வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு, இந்த தட்சகனுக்கு வந்து ஒரு சரியான பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு அவர் வந்து நினைக்கிறாரு. ஸோ அந்த நேரத்துல ஜனமே ஜெயன் அப்படிங்கிற ஒரு ராஜா, அந்த ஜனமே ஜெயன் அப்படிங்கிறவர் யாரு, பரீட்சித்துடைய பையன். முதல் வகுப்புலேயே பார்த்தோம். பரீட்சித்துக்கு வந்துட்டு 4 பசங்க. ஜனமே ஜெயன் தான் மூத்தவர். அவருக்கு கீழே இன்னும் 3 பசங்க வந்து இருக்கிறாங்க. இவங்களோட எல்லாரோடையும் சேர்ந்து இந்த ஜனமே ஜெயன் வந்து ஆலோசனை பண்ணி ஒரு யாகம் நடத்தலாம் அப்படின்ற ஒரு விவாதத்துல அவங்க வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க. வியாசர் வந்து சொல்லியிருக்கிறாரு, நீ வந்து என்ன பண்ணு, யாகம் பண்ணு அப்படின்னு சொல்லி. ஸோ வியாசரே வந்து யாகம் பண்ணணும்னு சொல்லி இருக்கிறதுனால ஜனமே ஜெயனும் வந்துட்டு ஒரு யாகம் நடத்தணுன்ற ஒரு முயற்சியில இருக்கிறாரு. என்ன யாகம் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு முடிவு எடுக்கல. அந்த நேரத்துல உத்தங்கர் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்றாரு, இந்த அரசன் இப்போ யாகம் பண்ணணுன்ற ஒரு எண்ணத்துல இருக்கிறதுனால அதை நாம வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தங்கர் அங்க வர்றாரு. அங்க வந்து என்ன சொல்றாரு, நீ வந்து யாகம் பண்ணணுன்ற ஒரு முடிவுல இருக்கிறத நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால நீ யாகம் பண்ணு, உனக்கு ரொம்ப வந்து ஒரு நல்லது நடக்கும், மங்களம் கிடைக்கும் அப்படின்னு வந்து உத்தங்கர் வந்து என்ன பண்றாரு, ஜனமேஜயனை வந்து இன்னும் உற்சாகப்படுத்துறாரு. உத்தங்கர் வந்து ஒரு நல்ல ஒரு பிரசித்தமான ஒரு சாது. ஏன்னா அந்த பைலர் அப்படிங்கிறவருடைய ஒரு சீடருங்கிற காரணத்தினால நல்ல பிரசித்தமானவர். அவருடைய அந்த வார்த்தையை கேட்டு சரி பண்ணலாம் அப்படின்னு அவர் வந்து நினைக்கிறாரு. என்ன யஜ்யம் பண்ணணும்ன்றத அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்க சமயத்துல இந்த உத்தங்கர் வந்து என்ன பண்றாரு, நீ வந்து சர்ப்ப சத்திர யஜ்யம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. சர்ப்ப சத்திர யஜ்யம் அப்படின்னு சொன்னா இந்த சர்ப்பங்கள் எல்லாத்தையுமே வந்து அழிக்கக்கூடிய ஒரு யஜ்யம் தான் அந்த சர்ப்ப சத்திர யஜ்யம் அப்படிங்கிறது. அந்த யஜ்யத்தை வந்து நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு அவர் வந்து கேட்கும்போது, அப்போ உத்தங்கர் வந்து அவருக்கு பிளாஸ்பேக் வந்து கொஞ்சம் சொல்லி கொடுக்குறாரு. இந்த மாதிரி உன்னுடைய அப்பா ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் வந்து இந்த ராஜ்யத்தை எந்த அளவுக்கு வந்து நேர்மையாகவும் திறமையாகவும் ஆட்சி நடத்திக்கிட்டு இருந்தாரு. அவருடைய ஆட்சியில களியே உள்ள வர முடியல. அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பராக்கிரமமான ஒரு ராஜ்யத்தை நடத்திக்கிட்டு இருந்த உன்னுடைய தந்தைய எந்த ஒரு காரணமும் இல்லாம தட்சகன் அப்படிங்கிற அந்த பாம்பு தான் வந்து என்ன பண்ணாங்க, கடிச்சு உங்க அப்பாவுடைய மரணத்துக்கு காரணமா இருந்தான் அப்படின்னு சொல்லி. ஸோ எஸ்பெஷலி ஜனமேஜயன் கிட்ட வந்ததுக்கான இன்னொரு காரணம்
ஜனமேஜயன் கிட்ட வந்ததுக்கான இன்னொரு காரணம் இதுதான். ஏன்னா ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒரு எதிரி யாரு அப்படின்னு சொன்னா தட்சகன். உத்தங்கர்கிட்டையும் வந்து இந்த தட்சகன் வந்து ப்ராப்ளம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி பரிச்சயத்துக்கிட்டையும் அவர் வந்து பிரச்சனை பண்ணி வச்சிருக்கிறாரு. அதனால உத்தங்கர் வந்து என்ன பண்ணிக்கிறாரு, அந்த சந்தர்ப்பத்தை வந்து பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறாரு. இது நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்து சக்தி இருக்கு அப்படின்ற அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம வந்து எல்லா இடத்துலயும் போய் நம்ம வந்து பிரச்சனை பண்ணி வச்சுட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நேரத்துல வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் வந்து ஒண்ணு சேர்ந்து நம்மளை வந்து டார்கெட் பண்ணிடுவாங்க. அப்போ நம்மளால வந்து என்ன பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு நிலைமை வந்து ஏற்படும். அப்படியான ஒரு நிலைமை தான் இப்ப தக்ஷகனுக்கு வந்து ஏற்பட்டிருக்கு. ஆனா இது தக்ஷகனுக்கு வந்து தெரியாது இப்படி ஒரு பிளான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி புத்தங்கர் வந்து ஜனமேஜயனை சொல்லி, உன்னுடைய தந்தை ஒரு சிறந்த பக்தர், உன்னுடைய தந்தைன்னு மட்டும் பார்க்காத, இந்த நாட்டுக்கே அவர் வந்து ஒரு தந்தை மாதிரி இருந்தாரு, ஒரு சிறந்த பக்தராகவும் இருந்தாரு. அவருக்கு ஏற்பட்ட இந்த அநீதிக்கு நம்ம வந்து நியாயம் கேட்கல அப்படின்னு சொன்னா நம்ம அவருக்கு வந்துட்டு நன்றி கடன் எப்படி செலுத்த முடியும்? அதனால என்ன பண்ணணும், கண்டிப்பா வந்து இந்த சத்திர யஜ்யத்தை பண்ணணும், சர்ப்ப சத்திர யஜ்யத்தை பண்ணணும்னு சொன்ன உடனே ஜனமேஜயனுக்கு வந்து கோவம் வருது. என்னுடைய தந்தையுடைய மரணத்துக்கு காரணமா இருந்தவன நான் பழி வாங்குறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பமா அமைஞ்சிருக்கு. அதுக்கு எனக்கு இந்த உத்தங்கரே வந்து உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது நான் எதுக்கு இந்த வாய்ப்பை விடணும் அப்படின்னு சொல்லி ஜனமேஜயன் வந்து யோசிக்கிறாரு. ஏன்னா உத்தங்கர், நானே வந்து கர்த்தாவா, நானே வந்து புரோகிதரா இருந்து என்ன பண்றேன், இந்த யஜ்யத்தை நடத்துறேன். நீ கர்த்தாவாரு, நீ எஜமானனாரு, நான் வந்து என்ன பண்றேன், இந்த யஜ்யத்தை நான் நடத்துறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஜனமேஜயனுக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷம். ஓகே, ஒரு பையனா என்னுடைய அப்பாவுக்கு நான் செய்ய வேண்டிய ஒரு நன்றி கடன் இது, பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யஜ்யத்துக்கான ஒரு வேலைகளை வந்துட்டு ரொம்ப மும்முரமா வந்து ஆரம்பிக்கிறாங்க. அவருடைய தம்பிகள் தான் இந்த யஜ்யத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே பண்றாங்க. யாகம் நடத்துறது அப்படிங்கிறது வந்து ஏதோ இன்னைக்கு வந்து நம்ம யாகம் பண்ற மாதிரிலாம் கிடையாது. ஒரு யாக குண்டத்தை, ரெடிமேடு குண்டத்தை வந்து எடுத்து வச்சுட்டு அதுல வந்து 4 சமித்துகளை போட்டு யஜ்யம் பண்ணி 1 மணி நேரத்துல நம்ம வந்து முடிச்சிடறோம். அப்படிலாம் கிடையாது. யாகம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ். அதுக்கு முதல்ல வந்துட்டு யாகம் பண்றதுக்கான ஒரு நல்ல நாளை வந்து குறிக்கணும். அந்த நாள்ல யாகம் பண்றதுக்கான ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கணும். அந்த இடத்த வந்துட்டு முதல்ல அது ஒரு நிலமா இருக்கணும், பிளைன் லேண்டா இருக்கணும். அதுல வந்து பூஜை பண்ணி என்ன பண்ணணும், அந்த நிலத்தை வந்து உழுகணும். உழுதுக்கு அப்புறமா வந்து ஒரு 3 days அந்த லேண்டை அப்படியே விடணும். அதுக்கப்புறமா அங்க வந்து ஒரு யஜ்ய குண்டத்தை அமைக்கணும். அந்த யஜ்ய குண்டம் அமைச்சதுக்கு அப்புறமா அந்த யாகசாலை அப்படிங்கிறது வந்து மிக பிரம்மாண்டமா பெருசா இருக்கும். ஏன்னா அது ஒரு யஜ்ய குண்டம் மட்டும் இருக்கிறது கிடையாது. அந்த யஜ்ய குண்டத்துல வந்து பலியிடக்கூடிய அந்த மிருகத்தையோ இல்ல அதுக்கான ஒரு ஸ்பெஷலான விஷயங்கள் எல்லாம் வச்சிருக்கிற ஒரு இடமும் ஒன்று இருக்கணும். அங்க வந்து யாகத்துக்கு வர்றவங்களுக்கு பிரசாதம் கொடுக்கறதுக்கு சமைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கணும். வந்திருக்கிறவங்க எல்லாம் உட்கார்றதுக்கான ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி வந்து அது யஜ்யம் அப்படிங்கிறதே வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஏற்பாடு. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு மணி நேரம் பண்ணக்கூடிய ஒரு யஜ்யம்லாம் வந்து பண்ண மாட்டாங்க. சத்திர யஜ்யம் அப்படின்னு சொன்னாலே ஒரு நீண்ட யஜ்யம். அது மட்டும் இல்லாம இவங்களுடைய டார்கெட் அப்படிங்கிறது வந்து தட்சகங்கிற அந்த ஒரு பாம்பு, ஸ்பெசிபிக்கா அந்த பாம்பு வந்து யாகத்துல வந்து என்ன ஆகணும், பலியாகும். அப்போ அந்த பாம்பு வர்ற வரைக்கும் இந்த யஜ்யத்தை வந்து நடத்தி ஆகணும். ஏன்னா அந்த தட்சகன் அப்படிங்கிறவனும் வந்து ஒரு சாதாரணமான ஒரு பாம்பு கிடையாது. அவனும் வந்து ரொம்ப ஒரு சக்திசாலி. யாரு அப்படின்னு சொன்னா வாசுகியோடைய ஒரு தம்பி தான் வந்து தட்சகன். ஸோ அவங்க எல்லாமே வந்து ஒரு வம்சம். அதெல்லாம் ஸ்டோரி பின்னாடி வரும். ஓகே, அதனால யாகசாலையை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த யாகசாலையை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல ஒரு நாய், அது வந்து தேவலோகத்து நாய். அந்த நாயோடைய குட்டி ஒண்ணு என்ன பண்ணுது, அந்த யாகசாலை நடக்கக்கூடிய இடத்துல வந்து அது வேடிக்கை பார்க்கறதுக்காக வந்தது. என்ன பண்றாங்க, ஏன்னா ஜனமேஜயன் இந்த பாரத தேசத்துக்கே அவர் வந்து ராஜாவா இருக்கிறார். அவர் வந்து ஒரு யாகத்தை பண்றதுக்கான ஒரு முயற்சியில ஈடுபட்டு இருக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே, அப்போ இது என்ன மாதிரியான யஜ்யம், எப்படிலாம் வந்து ஏற்பாடு பண்றாங்க. பொதுவாகவே குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஒரு செயல் நடக்கும்போது வேடிக்கை பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு இயல்பான ஒரு விஷயம். அவங்களுக்கு ரொம்ப அது இன்ட்ரெஸ்டா இருக்கும். நம்ம வந்து பாகவதத்துல நம்ம பார்க்குறோம், கிருஷ்ணர் கூட வந்து என்ன பண்றாரு, நந்த மகாராஜர் வந்து
இந்திரனுக்கான அந்த யஜ்யத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது கிருஷ்ணர் ரொம்ப ஆர்வமா அதை வந்து பார்த்து அதெல்லாம் கேள்வி கேட்கிறாரு. எதுக்காக இந்த யஜ்யம் பண்றீங்க, யாருக்காக பண்றீங்க, இதெல்லாம் நம்ம வந்து பரம்பரையா பண்ணிட்டு வரோமா, இல்ல புதுசா நீங்க ஏதாவது வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களா அப்படின்லாம் வந்து நிறைய கேள்வி கேட்பாரு கிருஷ்ணர். அந்த விதத்துல இந்த நாய்க்கும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட், என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த நாய்க்கு பேர் வந்து சாரமேயன் அப்படிங்கிறது அந்த நாயோடைய ஒரு பேரு. அம்மாவுடைய பேரு சரமா அப்படின்னு வந்து பேரு. இந்த சரமா அப்படிங்கிற அந்த நாயோடைய குழந்தை தான் சாரமேயன். அவன் வந்து அங்க யஜ்ஞம் நடக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ஜனமேஜனுடைய தம்பிங்க என்ன பண்ணிடுறாங்க, அந்த நாயை வந்து அடிச்சிடுறாங்க. பொதுவா வந்து பகவானுக்கு அர்ப்பணிக்கிறதுக்காக வைத்திருக்கக்கூடிய எந்த ஒரு வஸ்துவையும் பகவானுக்கு அர்ப்பணிக்கிறதுக்கு முன்னாடி யாருமே முகந்து பார்க்கறது அப்படிங்கிறது வந்து கூடாது. அதனாலதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சில ஸ்ரீ வைஷ்ணவ கோயில்களில் கூட பகவானுக்கான அந்த நெய்வேத்தியத்தை எடுத்துட்டு போகும்போது மூக்குல துணி கட்டிப்பாங்க, மாலையை எடுத்துட்டு போகும்போது மூக்குல துணி கட்டிப்பாங்க. ஏன் மாலை கட்டும் போது கூட வந்து மூக்குல துணி கட்டிப்பாங்க, ஏன்னா அது இன்னும் பகவானுக்கு அர்ப்பணிக்கப்படலை. அதுக்கு முன்னாடி அதோடைய அந்த நறுமணத்தை அந்த சுகந்தத்தை நம்ம வந்து என்ஜாய் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அது மாதிரி இந்த யஜ்யத்துல வந்து வச்சிருக்கக்கூடிய அந்த பொருட்களும் அந்த அளவுக்கு வந்துட்டு சுத்தமா அதை வந்து வச்சிருக்கணும். ஆனா இந்த குட்டி நாய் அந்த பக்கமா வந்து அது எதுவும் வந்து அசுத்தம் பண்ணல, ஆனா சுத்திக்கிட்டு இருக்கு. நாய்க்கு இருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னா மோப்ப சக்தி இல்லையா, சுவாசத்தினாலேயே எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிச்சு. அப்போ ஏதாவது பகவானுக்காக நைவேத்தியம் செய்து வச்சிருக்கக்கூடிய அதோடைய ஒரு நறுமணம், ஒரு சுகந்தம் அது வந்து அந்த நாய்க்கு வந்து சுவாசிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா அப்ப அதை பகவானுக்கு வந்து நைவேத்தியம் பண்ண முடியாதுங்கிறதுனால இந்த ஜனமேஜனுடைய தம்பிங்க வந்து என்ன பண்றாங்க, அந்த நாயை வந்து அடிச்சு விரட்டிடுறாங்க அங்கிருந்து. அந்த நாய் குட்டி நாய் வந்து ரொம்ப வலியோட வேதனையோட, எந்த ஒரு தப்புமே பண்ணாத என்னைய வந்து ஒரு அரசன் வந்து எப்படி தண்டிக்கலாம், ஒரு சாதாரணமான ஒரு பிரஜையா இருந்தா பரவாயில்ல, அவங்களுக்கு வந்துட்டு நீதி தர்மத்துல வந்து ஒரு ஞானம் இல்லாம இருக்கலாம். ஆனா ஒரு அரசன் எந்த தப்புமே பண்ணாத ஒரு ஒரு அப்பாவியை வந்து தண்டிக்கிறதுங்கிறது அரசனுக்கு செய்யக்கூடாத ஒரு காரியம். ஏன்னா நீதியை வழங்க வேண்டியது அரசன் தான், அரசனே இப்ப அநீதியை நடந்துக்கிட்டான்னா எப்படி அப்படின்னு சொல்லி அந்த குட்டி நாய் ரொம்பவும் வந்து மன வேதனையோட அது அம்மா கிட்ட அழுதுகிட்டே போகுது. இந்த மாதிரி வந்து என்னைய வந்து அடிச்சிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லி. அந்த எப்போ எந்த ஒரு ஜீவராசியா இருந்தாலும் அம்மா அப்படிங்கிற அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு ஸ்தானமே வந்து வேற. ஏன்னா அது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு எமோஷனல் கனெக்ஷன் அப்படிங்கிறது இந்த உலகத்துல வேற யாருக்குமே வராது. அது நம்ம எந்த ஜீவராசியா இருந்தாலும் வந்து பார்க்க முடியும். ஒரு காட்டுல வந்து ஒரு புலி ஒரு குட்டி மானை வந்து வேட்டையாட முயற்சி பண்ணுது அப்படின்னு சொன்னா அந்த நேரத்துல ஒரு அம்மா மான் அது வந்து என்ன பண்ணுது, அந்த குட்டியை காப்பாத்துறதுக்காக தன் உயிரை கூட வந்து கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும். நீங்க சில நேரத்துல அந்த மாதிரி இந்த டிஸ்கவரி சேனல் அந்த மாதிரி சேனல் எல்லாம் அது சில நேரத்துல அந்த மாதிரி இதை காமிப்பாங்க. அப்போ அந்த ஒரு விலங்குக்கு கூட அந்த ஒரு தாய் பாசம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு. அதனால இங்கே இந்த நாய்க்கு வந்து தன்னுடைய குழந்தை வந்து அழுதுட்டு வர்றதை பார்த்து தாங்க முடியல. ஆனாலும் வந்து பொறுமையா என்ன நடந்ததுங்கிறத கேட்கணும்னு சொல்லி தன்னுடைய குழந்தைகிட்ட வந்து கேட்குது. என்னப்பா நடந்தது, என்ன பிரச்சனை, யார் உன்னை அடிச்சா, எதுக்காக அடிச்சாங்க அப்படின்னு சொல்லி அந்த நாய் வந்து கேட்குது. சரமா அப்படிங்கிற அந்த அம்மா கேட்குது. நீ ஏதாவது தப்பு பண்ணியா அப்படிங்கிறது தான் முதல்ல வந்து அந்த அம்மா கேட்குது. நம்ம குழந்தை வந்து வீட்டுக்கு அழுதுட்டு வந்தா நம்ம என்ன சொல்லுவோம், இமீடியட்டா யாரா உன்னை அடிச்சது அப்படின்னு தான் நம்ம கேட்போம். யாருக்கு யாருக்கும் பிரச்சனை அப்படின்னு தான் கேட்போம். நீ என்ன தப்பு பண்ணன்னு நம்ம குழந்தைகிட்ட கேட்க மாட்டோம். யாரு உன்னைய வந்து அடிச்சது அப்படின்னு தான் நம்ம கேள்வி கேட்போம். ஆனா அது ஒரு நாயா இருந்தா கூட முதல்ல வந்து அது என்ன கேக்குது, நீ ஏதாவது தப்பு பண்ணியா அப்படின்னு சொல்லி அந்த நாய் கேக்குது. அதுக்கு சாரமியன் வந்து சொல்றான், இல்லம்மா நான் எந்த தப்புமே பண்ணல, அப்புறம் ஏன் உன்னை அடிச்சாங்க. இல்லம்மா ஜனமேஜயன் வந்து இந்த மாதிரி யஜ்யம் பண்றாரு, அந்த யஜ்யம் நடக்கிற இடத்துல நான் வந்து சும்மா நான் போய் பார்த்தேன், வேடிக்கை தான் பார்த்தேன். நான் அங்க வைத்திருந்த யாக பொருட்கள்ல எதையுமே நான் வந்து டச் பண்ணல, சுவாசிக்கல, எதுவும் பண்ணல நானு. ஆனாலும் வந்து என்னைய தண்டிச்சிட்டாங்கம்மா, என்னை அடிச்சாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த சரமாங்கிற நாய்க்கு வந்து அதை தாங்க முடியல.
எந்த தவறும் செய்யாத என்னுடைய குழந்தையை தண்டிக்கிறதுக்கு எப்படி அவங்களுக்கு அதிகாரம் வந்தது? யோசித்து பாருங்க. ஒரு நாய், அந்த நாய்க்கு கூட காரணம் இல்லாம தண்டிக்கப்பட்டா அதை கேட்கறதுக்கான ஒரு ரைட்ஸ் அந்த காலத்துல இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. ஆனா இந்த காலத்துல எந்த ஒரு கேள்வி கேட்பாரும் இல்லாம பல ஜீவராசிகள் இந்த மாதிரி வந்து இன்னைக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து யார் வந்து நீதி கொடுக்கறது? ரோட்ல எவ்வளவோ பசுமாடுகள் வந்து சுத்திட்டு இருக்கு. அதை யாரோ ஒருத்தன் பிடிச்சிட்டு போய் என்ன பண்ணிடுறான்? அவன் வந்து அந்த கறிக்கடையில வச்சு அதை கொண்டுடுறாங்க. ம். இதுக்கெல்லாம் நீதி யார் வந்து கொடுக்கறது? இந்த மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில மனிதர்களுக்கே வந்துட்டு இங்க வந்து நீதி கிடைக்கிறது இல்ல. மனிதர்களுக்கே மரியாதை கிடையாது. மனிதர்களுடைய உயிருக்கே வந்து மதிப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம விலங்குகளை பத்தி என்ன சொல்ல? ஆனா அந்த காலத்துல உயிர் அப்படின்னு சொன்னா எல்லாமே உயிர் தான். யாரா இருந்தாலும் அது வந்து ஒரு சின்ன ஒரு பறவையா இருந்தா கூட வந்து ஒரு உயிர் தான். ம். ஒரு மனிதனா இருந்தாலும் ஒரு உயிர் தான். உயிருக்கு உயிர் தான் நிகர் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆஹ், தர்மத்தை, ஒரு நீதியை கடைபிடித்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. நம்ம தமிழ்ல கூட புஸ்தகங்கள்ல படிச்சிருப்போம். ஒரு ராஜா, ஒரு அவருடைய பையன் என்ன பண்ணிடுறாரு? மனுநீதி சோழன் ஒரு ராஜா. ம். கண்ணுக்குட்டியை வந்து தன்னுடைய ரதத்துல ஏத்தி கொண்டுறாரு. அதுக்கு அந்த அரசர் வந்து என்ன பண்றாரு? ஒரு உயிருக்கு இன்னொரு உயிர் தான் வந்து சமம் அப்படின்னு சொல்லி அந்த பையனை வந்து என்ன பண்றாரு? தன்னுடைய ரதத்தினால வந்து ஏத்தி அவனை வந்து கொல்றாரு. அந்த அளவுக்கு வந்து தர்மத்தை வந்து கடைபிடிச்சிருக்கிறாங்க. அதனால ஆஹ், இங்க இந்த சரமாங்கிற நாய் தன்னுடைய பையனை வந்து கூட்டிட்டு அந்த ஜனமேஜயனுடைய அந்த அரசவைக்கு போய் கேட்குது. இந்த மாதிரி என்னுடைய பையனை வந்து உன்னுடைய தம்பிங்க வந்து அடிச்சிருக்கிறாங்க. அதுவும் வந்து காரணமே இல்லாம அடிச்சிருக்கிறாங்க. நீ வந்து ஒரு ராஜாவா இருக்கக்கூடிய இந்த ராஜ்யத்துல இப்படி எந்த ஒரு காரணமும் இல்லாம அப்பாவி ஜீவராசிகள் வந்து தண்டிக்கப்படுறது எந்த விதத்திலையுமே வந்து நியாயம் கிடையாது. அது உன்னுடைய ஆட்சிக்குமே வந்து நல்லது கிடையாது. ம். எந்த யாகத்தை வந்து என்னுடைய குழந்தை வந்து அசுத்தம் பண்ணிருச்சு அப்படின்னு நினைச்சு தப்பான ஒரு முடிவு எடுத்து என்னுடைய குழந்தைய வந்து தண்டிச்சாங்களோ அந்த யாகம் நீ நினைக்கிற அந்த ஒரு எண்ணத்தோட அது வந்து நிறைவேறாது. அது பாதியிலேயே தடங்கல் ஆகும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது? இந்த நாய் வந்து சாபம் கொடுத்துட்டு அது வந்து போயிடுது. ஸோ ஆனாலும் வந்து ஜனமேஜயன் அதை பத்தி பெருசா வந்து கண்டுக்காம நம்ம வந்து ஒரு யஜ்யம் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவை நம்ம எடுத்துட்டோம். இதுல இருந்து நம்ம வந்து பின்வாங்காம என்ன பண்ணணும்? இதுல எவ்வளவு பண்ண முடியுதோ அவ்வளவு நம்ம பண்ணுவோம். அதுக்கு மேல பகவானுடைய ஒரு செயல் அப்படின்னு சொல்லி புத்தங்கரும் ஜனமேஜயனை வந்து சொல்லி என்ன பண்றாங்க? யஜ்யத்தை வந்து அவங்க கண்டினியூ பண்றது தான் வந்து குறியா இருக்கிறாங்க. ஸோ அந்த யஜ்யத்தை நடத்துறதுக்கான வேலைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த யஜ்யத்துல வந்து ஜனமேஜயன் அவருக்கு வந்து ஜனமேஜயனுக்கோ இல்லைன்னா வந்து உத்தங்கருக்கோ என்ன தேவை இருக்கு அப்படின்னு சொன்னா தட்சகன் வந்து இந்த யாகத்தீயில வந்து விழுந்து சாகணுங்கிறது அவங்களுடைய எதிர்பார்ப்பு. ஆனா தட்சகன் வர்ற வரைக்கும் தட்சகன் மட்டும் கிடையாது, மொத்த பாம்பு இனமே இந்த யஜ்யத்துல வந்து விழுந்து சாகணும் அப்படின்றது ஜனமேஜயனுடைய ஒரு எண்ணம். அந்த அளவுக்கு அவனுக்கு வந்து பாம்புகளுக்கு மேலேயே வந்து ஒரு வெறுப்பு. பாம்பு இனத்தையே அழிச்சாகணும்னு சொல்லி என்ன பண்றாங்க? அந்த மாதிரியான ஒரு உறுதியில வந்து அந்த யஜ்யத்தை வந்து நடத்துறாங்க. அப்போ இங்க தக்ஷகன் அப்படிங்கிற ஒரு பாம்பு அவன் பண்ண அந்த ஒரு தவறுக்காக அந்த இனமே இங்க வந்து அழியக்கூடிய மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இது எந்த விதத்துல வந்து சரி அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியும்? ம். யாரோ ஒருத்தர் செய்த தப்புக்கு பல பேர் வந்து தண்டிக்கப்படுவாங்களா? இது வந்து கரெக்டா, தப்பா, நடக்கிறதுக்கு சாத்தியமா? இது மாதிரி பல கேள்விகள் நமக்கு வந்து வரலாம். ஏன்னா பல நேரங்கள் நம்ம பார்க்குறோம். ஒருத்தர் செய்த தப்புக்காக பலர் வந்து தண்டனை அனுபவிக்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். நம்மளுடைய இன்றைய வாழ்க்கையில கூட. அப்போ இங்க தட்சகன் செய்த அந்த ஒரு தப்புக்காக இந்த பாம்பு இனமே வந்து எதுக்காக அழியணும்? அப்படியான ஒரு விதி அவங்களுக்கு எதுக்காக வந்தது அப்படிங்கிறதுக்கு பின்னாடியும் வந்து ஒரு கதை இருக்கு. இந்த பாம்பு இனங்களுக்கே ஒரு சாபம் வந்து அவங்களுடைய தாயினாலேயே வந்து கிடைத்தது. ஸோ அது என்ன அப்படிங்கிற அந்த கதை இதுல இருந்து இப்போ இன்னொரு உள்கதையா இதுல இருந்து ஒரு பிரான்ச் வந்து போகுது.
ஸோ அதை சொல்றதுக்கு இங்க இன்னொரு கதை வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்க இருந்து நீங்க இப்போ இன்னும் எங்கேயும் வந்து ஸ்டார்ட் ஆகலை. அவங்க அந்த ஸ்டார்ட் பண்றதுக்கான முயற்சிகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த பாம்புகள் எல்லாமே அதுல வந்து விழுந்து சாகணும் அப்படின்ற ஒரு விதி எதனால ஏற்பட்டது அப்படிங்கிறத சொல்றதுக்காக அதுக்கு பிளாஷ்பேக்கா வந்து ஒரு ஸ்டோரி இப்போ இங்க இருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது. என்ன அப்படின்னு கேட்டா, பிருகு அப்படின்னு சொல்லி ஒரு ரிஷி. அந்த பிருகு அப்படிங்கிறவருக்கு புலோமா அப்படின்னு வந்து ஒரு மனைவி. இந்த புலோமா அப்படிங்கிற அந்த பெண், அவங்க வந்து சிறு வயதா இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு எதிர்த்த மாதிரியே வந்து ஒரு மரம், அந்த மரத்துல வந்து ஒரு ராட்சசன் வந்து இருந்திருக்கான். இப்போ சின்ன வயசுல நம்ம குழந்தைங்கலாம் சரியா சாப்பிடலன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், பயன்படுத்துவோம். இந்த மாதிரி வந்து உன்னை பூச்சாண்டி வந்து பிடிச்சிட்டு போயிடுவான், இல்லைன்னா உன்னை கொண்டு போய் பூதத்துக்கு கொடுத்துருவேன், இப்படிலாம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் சொல்லி பயன்படுத்தி அந்த குழந்தைய வந்து சாப்பிட வைப்போம். ஆனா இன்னைக்கெல்லாம் அந்த மாதிரி வந்து எதுவும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கையில வந்து மொபைலை கொடுத்தா போதும், அந்த குழந்தை ஆட்டோமேட்டிக்கா சைலண்ட் ஆயிரும். நம்ம வந்து என்ன கொடுக்குறோங்கிறது கூட கவனிக்காது, அது பாட்டு சாப்பிட்டுட்டே உட்காந்துட்டு இருக்கும். ஆனா அன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் இல்லை. அதனால இந்த குழந்தைய வந்து அந்த அம்மா வந்து என்ன பண்றாங்க, அந்த வீட்டுக்கு எதிர இருக்கக்கூடிய அந்த மரத்துல இருக்கக்கூடிய அந்த ராட்சசனையே வந்து பார்த்து கையை காமிச்சு, நீ சாப்பிடலன்னா நான் உன்னைய அவன்கிட்ட கொடுத்துருவேன், நான் உன்னைய அவன்கிட்ட கொடுத்துருவேன் அப்படின்னே வந்து சொல்லியே வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ராட்சசன் வந்து என்ன நினைச்சுக்கிட்டான், ஓ ஒருவேளை அந்த குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறமா உண்மையிலேயே என்கிட்ட தான் கொடுக்க போறாங்க போலன்னு அந்த ராட்சசன் நினைச்சுக்கிட்டான். அதனால அந்த ராட்சசன் வந்து என்ன பண்றான், ஒன் சைடு லவ் ஆகி போச்சு. அவன் வந்து அந்த பெண்ணை வந்து ஒரு சைடு வந்து காதலிக்க ஆரம்பிச்சான் குழந்தையில இருந்தே. அந்த குழந்தை ஒரு பக்கமா அது வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு பருவம், அப்பெல்லாம் வந்து சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிடுவாங்க இல்லையா, ஒரு 6 வயசு அப்பயே திருமணம் நடந்துடும். அந்த நேரத்துல அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஆஹ் பிருகு அப்படிங்கிற அந்த ஒரு ரிஷிக்கு இந்த பெண்ணை, புலோமா அப்படிங்கிற இந்த பெண்ணை என்ன பண்ணாங்க, திருமணம் செய்து கொடுத்துட்டாங்க. இந்த பிருகு அப்படிங்கிறது வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு ரிஷி, பயங்கரமான ஒரு சக்திசாலி, தப்ப வலிமை வந்து அதிகமா உள்ள ஒரு ரிஷி. அதனால அந்த ராட்சசனால என்ன பண்ண முடியல, இவங்களுடைய திருமணத்தை தடுத்து நிறுத்தவும் முடியல, அந்த பெண்ணை இவர்கிட்ட இருந்து பிரிக்கவும் முடியல. அதனால அவர் வந்து அதுக்கு அந்த ராட்சசன் வந்து என்ன பண்றான், அதுக்கான ஒரு சந்தர்ப்பத்துக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ பொதுவாகவே இந்த மாதிரி ரிஷிகள் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அடிக்கடி யாகத்துக்காக வந்து வெளியில போவாங்க. அப்படி வெளியே போகக்கூடிய ஒரு நாள் இந்த ராட்சசன் வந்து என்ன பண்றான், இந்த பெண்ணை அவன் வந்து கடத்திட்டு போகணும்னு அவன் வந்து நினைக்கிறான். ஆனா இந்த மாதிரி இந்த ராட்சசன் வந்து இந்த பெண்ணை அடையணும்னு எப்போதும் வந்து நினைச்சிட்டு இருக்காங்கிறது இந்த ரிஷிக்கும் தெரியும். அதனால அவர் வந்து என்ன பண்ணுவாரு, எப்பயுமே வீட்டை விட்டு வெளியில போனா கூட போறதுக்கு முன்னாடி அவருடைய வீட்டுல எப்போதுமே நித்தியமா அணையாத ஒரு யக்ஞ குண்டம் இருக்கும், அக்னி எப்போதும் அவங்க வீட்டுல இருக்கும். அதனால அவர் வந்து என்ன பண்ணாரு, அக்னி கிட்ட வந்து ஒரு சொல்லிட்டு போறாரு, நான் போறேன், நீ என்ன பண்ணு, என்னுடைய மனைவியை நீ வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு போறாரு. இந்த மாதிரி ராட்சசன் வந்து அபகரிக்காத விதத்துல நீ வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அக்னியும் ஓகே அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. அந்த நேரத்துல இந்த ராட்சசன் வந்து என்ன பண்றான், இந்த புலமா அப்படிங்கிற அந்த பெண்ணை வந்து திருடிட்டு போக முயற்சி பண்றான். அந்த நேரத்துல அந்த பெண் வந்து நிறை மாத கர்ப்பிணியாகவும் இருக்கிறாங்க. இப்போ இவன் வந்து இந்த பெண்ணை தூக்கிட்டு போகும்போது அக்னி வந்து தடுக்கிறாரு, நீ வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இது தப்பு அப்படின்னு சொல்லும் போது, அப்ப அந்த ராட்சசன் வந்து சொல்றான், நீயே வந்து நியாயத்தை கேளு. இந்த பொண்ணு சின்ன வயசுல இருந்தே வந்து என்ன பண்ணாங்க, எனக்கு கொடுப்பேன் எனக்கு கொடுப்பேன்னு சொல்லியே தான் வளர்த்தாங்க. ஆனா சடனா வந்து என்ன பண்ணாங்க, ஒரு நாள் வந்து அந்த ரிஷிக்கு வந்து கொடுத்துட்டாங்க. இது கரெக்டா, அவ மேல நான் வந்து ஒன் சைடு லவ் நான் வந்து வளர்த்துட்டேனே, அவங்க அந்த வார்த்தையை சொல்லாம இருந்திருந்தா கூட நான் இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டேன்ல, இப்போ ஆசை காட்டி என்னை வந்து ஏமாத்துறாங்களே, இது கரெக்டா, இந்த ரிஷிக்கு முன்னாடியில இருந்தே நான் தானே அவளை வந்து பார்த்து அவன் மேல வந்துட்டு பிரேமியை வச்சு நான் தானே இருக்கிறேன், அப்போ முறைப்படி அவன் எனக்கு தானே சொந்தம் அப்படின்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் எல்லாம் பண்ண உடனே அக்னியை கன்ஃபியூஸ் ஆயிடாரு. என்னடா அது, இவன் சொல்லக்கூடிய இந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டும் கொஞ்சம் வெளியிடா தெரியற மாதிரி இருக்கு,
ஆனாலும் அவர் வந்து இல்லப்பா, நீ வந்து மனுஷ இனம் கிடையாது, நீ வந்து ராட்சசன், இந்த பொண்ணு வந்து மனுஷ இனம், எப்படி வந்து உனக்கு வந்து திருமணம் செய்து கொடுக்க முடியும் அப்படின்னு வந்து திரும்ப அக்னி கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு வந்து அவர் அதுக்கும் பதில் சொல்றாரு. சரி, என்னதான் வந்து நான் ராட்சச இனமா இருந்தால் கூட என்னால என்ன பண்ண முடியும், நான் விரும்புற மாதிரியான ரூபத்தை நான் வந்து எடுத்துக்க முடியுமே, அந்த மாதிரி எல்லாம் இதுக்கு முன்னாடி யாரும் பண்ணதே இல்லையா, எதனால வந்து நீங்க எனக்கு வந்து பொண்ணு கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவர் திரும்ப வந்து ஆர்கியூ பண்ண உடனே அக்னினால தடுக்க முடியல. அந்த ராட்சசன் என்ன பண்ணிடுறான், எடுத்துட்டு போயிடுறான். அவன் வந்து ஓடும்போது அப்போ அதாவது அந்த பெண்ணை வந்து கடத்திட்டு அவன் வந்து எப்படி திருணாவர்தன்கிற அந்த அரக்கன் வந்து கிருஷ்ணரை வந்து ஒரு சூறாவளி காற்றுடைய ரூபத்துல வந்து வானத்துக்கு தூக்கிட்டு போனானோ, அதே மாதிரியே இந்த அரக்கன் வந்து என்ன பண்றான், அந்த பெண்ணை வந்து தூக்கிட்டு வானத்துக்கு போயிடுறான். அப்படி போகக்கூடிய அந்த நேரத்துல அந்த கர்ப்பத்துல இருக்கக்கூடிய அந்த குழந்தை, அந்த கர்ப்பத்துல இருக்கும் போதே அந்த குழந்தை வந்து தன்னுடைய அப்பா சொல்லக்கூடிய அந்த வேத மந்திரங்களை கேட்டு 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 வளர்ந்த அந்த குழந்தை என்ன பண்ணுது, அதுல ஒரு மந்திரத்தை ஞாபகம் வச்சு அந்த மந்திரத்தை உச்சரிச்சு என்ன பண்ணுது, அந்த அரக்கனை அந்த குழந்தை வந்து கொன்றுது. அந்த நேரத்துல அந்த குழந்தை தாயினுடைய கர்ப்பத்துல இருந்து நழுவி அது வந்து கீழே விழுந்துருது. ஆனா கீழே விழுந்த அந்த குழந்தை வந்து தன்னுடைய தபோ வலிமையினால, அந்த குழந்தை இப்பதான் பிறக்குது, பிறக்கும் போதே அது வந்து ஒரு தபோ வலிமையினால பிறக்குதுன்னா எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. அதுக்கு காரணம் என்ன, தாய் கர்ப்பத்துல இருக்கும் போதே இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை எல்லாம் கேட்டே அந்த குழந்தைய வந்து வளர்ந்ததுனாலதான் அந்த குழந்தை பிறக்கும் போதே சக்தியான ஒரு குழந்தைய வந்து இருக்கு. ரொம்ப வந்து முக்கியமான ஒரு விஷயம். எங்க இதெல்லாம் இந்த காலத்துல வந்து யாரு வந்து கடைபிடிக்கிறாங்க. எப்பவுமே வந்து சினிமா, பாட்டு, நாடகம், இதுதான் வந்து வாழ்க்கையாக இருக்கு. அட்லீஸ்ட் அந்த நேரத்துலயாவது வந்துட்டு ஒரு நல்ல விஷயத்த கேட்டோம் படிச்சோம் அப்படிங்கிறது கிடையாது. அதனாலதான் பிறக்கிறதெல்லாம் ராட்சசனாவே வந்து பிறக்குது. ஸோ இந்த மாதிரி அந்த குழந்தை வந்து பிறக்கும் போதே அப்படி ஒரு சக்திசாலியா வந்து பிறக்கிறதுனால அது வந்து என்ன பண்ணுது, அந்த வேத மந்திரத்தை உச்சரித்து அந்த அரக்கனை வந்து வதம் பண்ணிடுது. அவனுக்கு வந்து மந்திரத்தை சொல்லி பஸ்பமாக்கிறது. இந்த குழந்தை வந்து தன்னுடைய தப்போ வலிமையினால கீழே பூமிக்கு வந்தா கூட அது கீழே விழுந்து அதுக்கு எதுவுமே ஆகலை. அது வந்து என்ன ஆகுது, சேஃப்டியா இருக்கு. அந்த நேரத்துல அம்மாவும் கீழே விழுந்துகிட்டு இருக்காங்க இல்லையா, ஏன்னா அந்த அரக்கன் தூக்கிட்டு போனா அவன் இப்போ பஸ்பம் ஆயிட்டான். அப்ப அந்த அம்மா என்ன பண்றாங்க, அவங்க வந்து கீழே விழுந்துகிட்டு இருக்காங்க. இந்த குழந்தை, பிறந்த குழந்தை தன்னுடைய தபோ வலிமையினால தன்னுடைய கையில அம்மாவை வந்து தாங்குது. ஸோ இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். குழந்தை வந்து கர்ப்பத்துல இருக்கும் போதே அந்த அம்மா எந்த அளவுக்கு வந்து ஒரு அன்போட பாசத்தோட அந்த குழந்தையை நல்லா வளர்வதற்காக எந்த அளவுக்கு வந்து ஒரு பிரயத்தனம் எடுக்கிறாங்களோ, அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா வளர்ந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுது, அந்த அம்மாவை அந்த விதத்துல அது வந்து அதை விட இன்னும் அதிகமாகவே என்ன பண்ணும், அந்த குழந்தை அம்மாவை வந்து பார்க்கணும். இது வந்து நிஜம். ஆனா நமக்கு அந்த மாதிரியான ஒரு அக்கறை அப்படிங்கிறதே இல்லை. அதனாலதான் வந்து என்ன ஆகுறது இல்லை, குழந்தை வந்து பிறந்ததுக்கு அப்புறமா நமக்கு மேல அதே விதத்துல அந்த ஒரு அன்பு வர்றது கிடையாது. நீங்க இப்போ அந்த குழந்தை வந்து தன்னுடைய கையினால அம்மா வந்து தாங்கி அம்மா வந்து காப்பாத்திடுது. அதுக்கப்புறமா ஆஹ் இந்த குழந்தை திரும்பவும் வந்து ஒரு சாதாரணமான ஒரு குழந்தை மாதிரியே அம்மா மடியில போய் உட்காந்துக்குது. ஸோ இதுக்கப்புறமா பிருகுமுனி அவர் வர்றாரு. நடந்த விஷயம் வந்து கேள்விப்பட்டு தன்னுடைய மனைவியை வந்து கூட்டிட்டு ஆசிரமத்துக்கு வர்றாரு. ஆசிரமத்துக்கு வந்த உடனே அக்னி மேல அவருக்கு பயங்கரமான ஒரு கோபம். நீ இருந்தும் எப்படி நீ வந்து இது நடக்கிறதுக்கு நீ வந்து அனுமதி கொடுத்த, உன்னைய நான் வந்து சாட்சியா நான் வச்சுட்டு போனேனே, நீ காவல் காக்காம நீ எப்படி வந்து அந்த ராட்சசனுக்கு நீ வந்து துணை போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த அக்னிக்கு வந்து என்ன பண்றாரு, சாபம் கொடுத்துறாரு. பிருகுமுனி அக்னி தேவனுக்கே வந்து சாபம் கொடுத்துறாரு. அந்த காலம் வரைக்கும் அக்னி அப்படிங்கிறது வந்து யாக குண்டத்துல தோன்றும், சமையல் பண்ற இடத்துல வந்து தோன்றும். அதாவது ஒரு நல்ல ஒரு வஸ்துக்கள்ல மட்டும்தான் அக்னி வந்து தோன்றும். அக்னி வந்து குப்பை குளத்துல எல்லாம் வந்து என்ன ஆகாது, தோன்றாது. இப்போ இந்த ரிஷி என்ன பண்றாரு, இன்னையில இருந்து நீ வந்து குப்பைகளை கூட வந்துட்டு நீ வந்து புசிக்கக்கூடிய ஒரு அக்னியா நீ மாறுவ அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துறாரு. ஸோ அது வரைக்கும் அக்னி கிட்ட அந்த சுபாவம் வந்து கிடையாது. அக்னி நல்ல இடத்துல மட்டும்தான் வரும். ஸோ
அதை சொன்ன உடனே அக்னிக்கு வந்து ரொம்ப ரொம்ப வருத்தம் ஆயிடுது. இப்படி ஒரு சாபத்தை நீ வந்து எனக்கு கொடுத்தேன்னா எப்படி? ஆ என்னுடைய அக்னி அதோடைய நாக்குனால தான் வந்து என்ன பண்ணுது, அந்த வஸ்துக்கள் எல்லாம் வந்து பஸ்பமாக்குது. அப்போ நீ வந்து என்னை வந்து ஒரு இப்படி குப்பைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு என்னுடைய நாக்குனால நான் வந்து சுவைக்கிற மாதிரி பண்ணிட்டியே, நான் எப்படி அடுத்து யாக குண்டத்திலேயே நான் வந்து தோன்ற முடியும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அதுக்கப்புறமா அந்த ரிஷி வந்து ஓகே, நீ என்ன பண்ணிக்கலாம், உன்னைய பல விதங்களா நீ வந்து பிரிச்சுக்கலாம். ஆஹ் மகாபாரதத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு 26 விதமான அக்னி இருக்கு அப்படின்னு சொல்லி. நம்ம வந்து என்ன நினைக்கிறோம், அக்னி அப்படின்னு சொன்னா எல்லாமே ஒண்ணுதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய அடுப்புல கேஸ் ஆன் பண்ணா வரக்கூடிய அக்னி அதுவும் ஒண்ணு, யாகத்துல வரக்கூடிய அக்னி அதுவும் ஒண்ணு, ஒரு குப்பையை எரிச்சா அதுல இருந்து வரக்கூடிய அக்னி அதுவும் ஒண்ணுன்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா எல்லாமே வந்து ஒண்ணு கிடையாது. அது பார்க்கிறதுக்கு நெருப்பு தான் வந்து ஒன்னையே தவிர, ஆனா அது வந்து வேற வேற என்ன சொல்லலாம், அம்சம்னு சொல்லலாம். அக்னியுடைய வேற வேற அம்சம். ஆஹ் யாக குண்டத்துல தோன்றக்கூடிய அக்னிங்கிறது வேற, சமையல் பண்ணும்போது தோன்றக்கூடிய அக்னிங்கிறது வேற, குப்பையில தோன்றக்கூடிய அக்னிங்கிறது வேற. ஸோ அந்த மாதிரி பிருகு அக்னிக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு சாபம் பிளஸ் வரம் ரெண்டையுமே கொடுத்துட்டு அங்கிருந்து என்ன ஆயிடுறாரு, அவர் கிளம்பி போயிடுறாரு. ஸோ இந்த பிருகு புலோமா இவங்க ரெண்டு பேருக்குமே பிறந்த அந்த குழந்தைக்கு பேரு சியவனர் அப்படின்னு பேரு. சியவன அப்படின்னு சொன்னா நழுவுதல் அப்படின்னு பேரு. தாயினுடைய கர்ப்பத்துல இருந்து அவர் நழுவி விழுந்ததனால, ஆகாயத்துல இருந்து அவர் பூமிக்கு வந்து விழுந்ததனால அவருக்கு பேர் என்ன ஆயிடுச்சு, சியவனர் அப்படின்னு ஆயிடுச்சு. இந்த சியவனர் அப்படிங்கிறவர் வந்து அவரும் ஒரு மிகச்சிறந்த ஒரு ரிஷியா வந்து வந்தாரு. அவர் ஒரு முறை வந்து காட்டுல தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய தபம் பல வருட காலங்களா வந்து நீடிக்குது. அதனால என்னாச்சு, அவருடைய தேகம் முழுவதும் புற்றுனால வந்து மூடப்பட்டது. வால்மீகி ரிஷிக்கு சொல்றோம் இல்லையா, அந்த வால்மீகம்ங்கிற அந்த ஒரு புற்றுனால மூடப்பட்டதுனால அதுல இருந்து வெளியில வந்ததுனால அவருக்கு வால்மீகி அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இவருடைய தேகம் முழுவதும் வந்து என்ன ஆயிடுச்சு, அந்த புற்றுனால வந்து மூடிருச்சு. ஆனாலும் அந்த புற்றுல அவருடைய கண்கள்ல இருந்து வரக்கூடிய அந்த தேஜஸ், அந்த ஒளி மட்டும் வந்து அந்த புற்று வழியா வந்து தெரியுது, வேற எதுவுமே தெரியல. ஸோ ஒரு முறை வந்து சுகன்யா அப்படின்னு வந்து ஒரு அரசருடைய ஒரு பெண் ராஜகுமாரி, அவர் தன்னுடைய தந்தையோட பல இடங்களுக்கு வந்து தனக்கான ஒரு கணவனை தேடுறதுக்காக வந்து அவங்க வந்து பல ராஜ்யங்கள் வந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சுகன்யா அப்படிங்கிறவருடைய என்ன பண்றாரு, தன்னுடைய மகளுக்கு பிடித்த ஒரு மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய மகளை தன்னோடையே கூட்டிட்டு பல ராஜ்யங்களுக்கு வந்து போறாரு. நீயே வந்து உனக்கு பிடித்த கணவனை நீ தேர்ந்தெடுத்துக்கோமா அப்படின்னு சொல்லி அப்படி பல ராஜ்யங்களுக்கு போய்கிட்டு இருக்கக்கூடிய வேலையில ஒரு நாள் சாயந்தர வேலையில வந்து என்ன பண்றாங்க, ஒரு நதிக்கரை ஓரத்துல எல்லாருமே வந்து ஓய்வெடுக்கிறாங்க. அப்படி அவருடைய சைன்யங்கள் எல்லாமே ஓய்வெடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இந்த பெண் அவருடைய அவங்களுடைய தோழிகளோட என்ன பண்றாங்க, அந்த ஆற்றங்கரை ஓரமா இருக்கக்கூடிய அந்த காட்டுக்குள்ள அவங்க வந்து போய் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. அப்படி விளையாண்டுட்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்துல அங்க அந்த ரிஷி அவர் தபம் பண்ணிட்டு இருக்கிறாருங்கிறது தெரியாம அந்த புத்துல இருந்து ரெண்டு ஒளி மட்டும் நல்லா பிரகாசமா தெரியுது. இது என்ன, ஏதாவது வந்து ஒரு மின்மினி பூச்சி இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பெண் என்ன பண்றா, ஒரு முள்ளு எடுத்துட்டு அந்த ஓட்டை வழியா அதை வந்து குத்திடுறாங்க. குத்துன உடனே என்னாச்சு, அது வந்து கண் இல்லையா, அப்ப அந்த கண்ணுல குத்தப்பட்டதுனால அதுல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்த்த உடனே அந்த பெண்ணுக்கு பயம் வந்துருச்சு. அச்சச்சோ, நான் ஏதோ வந்து அபராதம் பண்ணிட்டேன் போலயே அப்படின்னு சொல்லி. எப்போ அந்த ரிஷியோடைய கண்கள்ல வந்து இந்த பெண் முள்ளால குத்துனாலோ அந்த நிமிஷமே வந்து என்னாச்சு, அந்த அரசனுடைய சைன்யத்துல இருந்த அனைவருக்குமே வந்துட்டு ஒரு கேஸ்ட்ரபிள் ப்ராப்ளம் வந்துருச்சு. அவங்களுடைய வயிறு எல்லாமே அப்படியே வந்து பெருசாக ஆரம்பிச்சிருச்சு. அவங்களால வந்து மலமூத்திர விசர்ஜனம் எதுவும் பண்ண முடியல, கம்ப்ளீட்டா வந்து லாக் ஆயிடுச்சு. அப்ப சடனா எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு உபாதை வந்ததுனால அரசருக்கு வந்து பயம் வந்துருச்சு. யாரோ இங்க வந்து ஒரு சாதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தீங்கு இழைச்சிருக்காங்க அப்படிங்கிறத அரசனால உணர முடிஞ்சது. இது வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்லலாம், ஒரு நிதானமான ஒரு புத்தி உள்ளவனுக்கான ஒரு அடையாளம்.
நம்ம ஒரு செயல் செய்யணும்னு நம்ம வந்து முயற்சி செய்யறோம். அந்த செயல் செய்துட்டு இருக்கும்போது நமக்கு வந்து ஏதோ ஒரு தடங்கல் வந்தாலோ, இல்லைன்னா நமக்கு ஏதாவது வந்து ஒரு பிரச்சனை வந்தாலோ, இமீடியட்டா நம்ம வந்து என்ன பண்ணணும், நான் எங்கேயாவது வந்துட்டு வைஷ்ணவர்களுக்கோ இல்லைன்னா பகவானுக்கோ ஏதாவது ஒரு விதத்துல நான் வந்து அபராதம் எதுவும் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், இமீடியட்டா வந்து ஆலோசனை பண்ணணும். அதுக்கான ஒரு தீர்வை இமீடியட்டா தேட நம்ம முயற்சி பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அது நமக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த ராஜன் வந்து ரொம்ப புத்திசாலி அப்படிங்கிறதுனால இங்க இமிடியட்டா அவர் வந்து அந்த காரணத்தை தேட முயற்சி பண்றாரு. யாரோ ஒருத்தர் வந்து சாதுக்கு வந்து ஒரு தொந்தரவு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தட்டையே கேட்குறாங்க, யாராவது ஏதாவது பண்ணீங்களா, எங்கேயாவது ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய பொண்ணே வந்து ரொம்ப பயத்துல அப்பா கிட்ட வந்து, அப்பா இந்த மாதிரி நாங்க விளையாண்டுட்டு இருக்கும்போது இப்படி நடந்துருச்சுன்னு சொன்ன உடனே அப்பா என்ன பண்றாரு, சரி வா அந்த இடத்த எனக்கு காமி அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு அங்க வர்றாரு. அப்போ அந்த ரத்தம் வர்றதை பார்த்து அந்த அரசர் என்ன பண்றாரு, அந்த புத்து மேல வந்து தண்ணி ஊத்தி அப்படியே அந்த புத்தை வந்து கரைச்சி அவர் பார்க்கறாரு. பார்த்தா உள்ளுக்குள்ள இந்த சியவனர் அப்படிங்கிற அந்த ரிஷி வந்து அவர் வந்து தபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ அதை பார்த்து வந்து அரசனுக்கு வந்து பயம். இப்படி வந்து ஒரு சாதுவை வந்து நம்ம அபராதம் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி உடனடியாக விழுந்து நமஸ்காரம் பண்ணி, என்னுடைய பெண் தான் இந்த தப்பை பண்ணது, தயவு செஞ்சு நீங்க வந்து பொறுத்தருளணும், நீங்க வந்து நீங்க எங்களுக்கு வந்துட்டு மன்னிப்பு கொடுங்க, இதுக்கு ஏதாவது நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நாங்க பண்றோம் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அந்த ரிஷி வந்து சொல்றாரு, என்னுடைய கண்ணை வந்து குருடாக்கிட்டான் உன் பொண்ணு, இனிமே நான் எப்படி வாழ முடியும் தனியா, அதனால உன் பொண்ணைய எனக்கு வந்து நீ கல்யாணம் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு வந்து அவர் வந்து கேட்குறாரு. அரசர் வந்து என்ன பண்றாரு, ஓகே, ஏன்னா என் பொண்ணு தப்பு பண்ணியிருக்கா, அதனால அதுக்கான ஒரு பிராயச்சித்தம் அவர் செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணையும் அங்கேயே அந்த ரிஷிகளை விட்டுட்டு என்ன பண்ணிடுறாரு, அவர் அங்கிருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறமே இந்த சியவனருங்கிறவர் அந்த பெண்ணோட வந்து அவர் இல்லற வாழ்க்கை வாழ்றாரு. அவங்களுக்கு பிறந்த ஒரு ரிஷியோடைய அவங்களுக்கு பிறந்த அந்த குழந்தை பேர் தான் வந்து பிரதமர் அப்படின்னு பேர். பிரதமர்னு நம்ம இன்னைக்கு சொல்லக்கூடிய பிரைம் மினிஸ்டர்ல பிரதமர் அப்படின்னு சொல்லி, பிரதமம் அப்படின்னு சொல்ல முடியாது, முதன்மையானவர், அது மாதிரி பிரதமர். ம். அவருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. யாரு, சுகன்யாவுக்கும் சியவனருக்கும் பிறந்த குழந்தை பிரதமர். அவருக்கு கிருதாசி அப்படின்ற ஒரு பெண்ணோட வந்து திருமணம் நடக்குது. அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பிறந்த ஒரு குழந்தைக்கு பேரு ருரு அப்படின்னு பேரு. அவரும் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு ரிஷியா இருக்கிறாரு. அவருக்கு திருமண வயது வந்த உடனே அவருக்கு ஒரு பெண்ணோட திருமணம் செய்து வைக்கணும் அப்படின்னு அவங்க வந்து நினைக்கிறாங்க. அந்த பெண்ணுடைய பேர் வந்து பிரமத்வாரா அப்படின்னு பேர். பிரமத்வாரா அப்படின்னு பேர் அந்த பெண்ணுக்கு. அந்த பெண் ஒரு கந்தர்வனுக்கும் ஒரு அப்சரசுக்கும் பிறந்த ஒரு குழந்தை. ஆஹ் குழந்தையை வந்து செப்புலோகத்துக்கு எடுத்துட்டு போக முடியாது அப்படிங்கிறதுனால அவங்க வந்து என்ன பண்றாங்க, அவங்கள அந்த குழந்தைய வந்து ஸ்தூலகேசர் அப்படிங்கிற ஒரு ரிஷி, அந்த ரிஷி கிட்ட வந்து கொடுத்து இந்த குழந்தைய நீங்க எங்களுக்காக வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஸ்தூலகேசர்ங்கிற அந்த ரிஷி இந்த பிரம்மத்வாரா அப்படிங்கிற அந்த குழந்தைய வந்து வளர்த்துட்டு வர்றாரு. கல்யாண பருவம் வந்த உடனே இந்த ருரு அப்படிங்கிறவருக்கும் பிரம்மத்வாரா அப்படிங்கிற அந்த பெண்ணுக்கும் வந்து திருமணம் நிச்சயமாயிருது. திருமணம் நிச்சயமாயி அடுத்த நாள் வந்து திருமணம். அதுக்கு முதல் நாள் வந்து என்ன ஆயிருது, அந்த பெண் வந்து ஒரு பாம்பு தீண்டி இறந்துடுறாங்க. பெண் பாம்பு தீண்டி இறந்த உடனே அதை கேள்விப்பட்ட ருரு பயங்கரமான ஒரு அதிர்ச்சிக்குள்ளாகிறாரு. அவருக்கு வேதனை அந்த அளவுக்கு. ஏன்னா திருமணத்துக்கு முன்னாடியே அந்த பெண் மேல அந்த அளவுக்கு வந்து ஒரு அன்பு வச்சுட்டாரு. இப்படி என்னுடைய அன்புக்குரிய என் மனைவி, என்னுடைய வருங்கால மனைவியை வந்துட்டு நான் இழந்துட்டேனே அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப மனசை விட்டு அழுகிறாரு. அந்த நேரத்துல வானத்துல இருந்து ஒரு அசரீரி கேக்குது, நீ வந்து கவலைப்படாத, இதுக்கு ஒரு பிராயச்சித்தம் இருக்கு. உன்னுடைய ஆயுள்ல நீ வந்து பாதியை நீ என்ன பண்ணலாம், உன்னுடைய மனைவிக்கு நீ வந்து கொடுக்கலாம். அப்படி கொடுத்தனா திரும்பவும் உன்னுடைய மனைவி வந்து உயிர் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு, அந்த காலம் வரைக்கும் அவங்க உயிரோட இருப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே குரு என்ன பண்றாரு, இமிடியேட்டா என்னுடைய மனைவிக்காக என்னுடைய பாதி ஆயுளை நான் இப்பவே கொடுக்குறேன்னு சொல்லி என்ன பண்றாரு, தன்னுடைய தப வலிமையினால அவர் வந்து அந்த பெண்ணுக்கு தன்னுடைய ஆயுள்ல பாதியை வந்து கொடுக்குறாரு. இமிடியேட்டா அந்த பெண்ணு வந்து திரும்ப வந்து உயிர் பெற்றுடுறாங்க. இந்த மாதிரி கணவனும் தன்னுடைய மனைவிக்கு தன்னுடைய உயிரில பாதியை எப்போதும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கணும். மனைவியும் தன்னுடைய கணவனுக்காக தன்னுடைய உயிரை
பாதியை கணவருக்காக எப்போதும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கணும். அப்கோர்ஸ் பெண்களுக்கு வந்து இன்னொரு பார்ட் இருக்கு, குழந்தைகள் இருக்காங்க, அவங்களுக்கு வேற ஒரு பார்ட் கொடுக்கணும். என்னையோ தியாகிகள், பெண்கள் அப்படின்னாலே தியாகிகள். ம். அதனால இந்த ஒரு சம்பவம் நடந்த உடனே இவருக்கு வந்து இப்ப என்ன ஆகுது, இவருக்கு வந்து இந்த பாம்புகளுக்கு மேலேயே வந்து ஒரு வெறுப்பு வந்துடுது. என்னுடைய அழகான மனைவி எந்த ஒரு காரணமும் இல்லாம நீங்க எப்படி வந்து சாகடிக்கலாம் அப்படின்னு அவங்களுக்குள்ள வந்து ஒரு, அதாவது அந்த ருருங்கிற அந்த ரிஷிக்கு வந்து ஒரு கோபம் வந்துடுது. அதனால வந்து என்ன பண்றாரு, பாம்பு எங்க பார்த்தாலும் நான் வந்து கொல்லுவேன் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிடுறாரு. அதனால என்ன பண்றாரு, அவர் போற வார இடம் எங்க எந்த பாம்பை பார்த்தாலும் அவர் வந்து கொல்ல ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ அப்படி ஒரு நாள் அவர் வந்து நதியில வந்து குளிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சமயத்துல அந்த நதியில வந்து ஒரு பாம்பு, விஷமற்ற ஒரு பாம்பு வருது. அந்த விஷமில்லாத அந்த பாம்பை கூட நான் கண்டிப்பா கொன்னே தீருவேன். ஏன்னா இந்த பாம்பு இனமே வந்து இருக்கக்கூடாது. அந்த பாம்பு இனத்தினால நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனை அனுபவிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த பாம்பை கொல்றதுக்கு முயற்சி பண்றாரு. அந்த பாம்பை கொல்றதுக்கான அந்த ஒரு முயற்சியில அவர் வந்து ஈடுபடும் போது அந்த பாம்பு பேச ஆரம்பிக்குது. ஓ ருருவே, நீ ஒரு மிகப்பெரிய ஒரு ரிஷி, நீ எதுக்கு இப்படி தேவையில்லாம எந்த ஒரு காரணமும் இல்லாம நான் வந்து உனக்கு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்காதப்போ நீ வந்து என்னைய கொல்லணும்னு ஏன் நினைக்கிற அப்படின்னு அவர் வந்து கேட்கிறாரு. அந்த பாம்பு கேட்க உடனே அவருக்கு ஆச்சரியமா இருக்கு, எப்படி இந்த பாம்பு வந்து பேசுது அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த பாம்பு கிட்ட வந்து கேட்கிறாரு, யாரு நீ, ஏன் இந்த மாதிரி வந்து இருக்க அப்படின்னு கேட்க உடனே அவருக்கு ஒரு பிளாஷ்பேக் வந்து சொல்றாரு. இந்த மாதிரி, அதாவது நான் இதுக்கு முன்னாடி வந்து சகசிரபாத் அப்படிங்கிற ஒரு ரிஷியா நான் வந்து இருந்தேன். என்னுடைய ஒரு நண்பர் ககமர் அப்படின்னு சொல்லி ஒரு ரிஷி, நாங்க 2 பேருமே நண்பர்கள், 2 பேரும் சேர்ந்து வந்து தபஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒரு நாள் என்னுடைய நண்பனை நான் வந்து விளையாட்டுக்கு அவரை வந்து பயமுடுத்தலாம் அப்படின்னு நான் நினைச்சு என்ன பண்ணேன், அவன் வந்துட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு விஷமில்லாத ஒரு பாம்பை எடுத்து நான் அவர் முன்னாடி வந்து நான் போட்டேன். அதை பார்த்து அவர் வந்து உடனடியா பயந்துட்டாரு. அந்த பயத்துல அவர் வந்து கொஞ்ச நேரம் மூர்ச்சையே அடைஞ்சிட்டார். அதுக்கப்புறமா சுயநினைவுக்கு வந்த என்னுடைய நண்பர் கோபத்துல, இந்த மாதிரி நீ வந்து என்னைய ஒரு பாம்பை வச்சு பயமுடுத்துற இல்லையா, அதனால நீ வந்து பாம்பா போ அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டாரு. நான் விஷமற்ற ஒரு பாம்பை போட்டதுனால நானும் விஷமில்லாத ஒரு பாம்பா ஆவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து சாபம் கொடுத்துட்டாரு. அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், எனக்கு இதுல இருந்து எப்போ சாப விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் வந்து சொன்னாரு, பிருகுவுடைய வம்சத்துல ருரு அப்படின்ற ஒரு ரிஷி வருவாரு. அந்த ரிஷியை வந்து எப்ப நீ வந்து பாக்குறியோ அந்த பார்த்த அன்னைக்கு உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும், நீ திரும்ப வந்து உன்னுடைய சுயரூபத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு எனக்கு அவர் வந்து ஒரு வரமும் கொடுத்திருந்தாரு. ஸோ இன்னைக்கு நான் வந்து உன்னைய பார்த்துட்டேன், நீதான் அந்த ருரு. அதனால நான் என்னுடைய அந்த சாபத்துல இருந்து நான் வந்து விடுபட்டுட்டேன். நான் உங்ககிட்ட வந்து ஒரு ரெக்வெஸ்ட் பண்றேன், நீ வந்து என்ன பண்ணாத, தயவு செய்து இந்த மாதிரி பாம்பு இனத்தையே அழிக்கணும்ன்ற அந்த ஒரு எண்ணத்தை நீ வந்து விட்டுரு அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. அப்போ சொல்லும் போது அவர் வந்து என்ன சொல்றாரு, இதுக்கு முன்னாடி ஆஸ்திகர் அப்படின்னு சொல்லி ஒரு ரிஷி இருந்தாரு. அந்த ரிஷி வந்து என்ன பண்ணாரு, இந்த மாதிரி பாம்பு இனமே அழியக்கூடிய ஒரு யஜ்யம் நடந்துச்சு. அந்த யஜ்யத்தை அவர் தான் வந்து ஸ்டாப் பண்ணதே. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரிஷிகள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நீ எதுக்காக வந்து பாம்புகளை எல்லாம் நீ அழிக்கணும்னு நீ வந்து நினைக்கிற, அதுவும் எந்த விதமான ஒரு சம்பந்தமும் இல்லாம உனக்கு எந்த விதமான தொந்தரவும் கொடுக்காத பாம்புகளையும் நீ வந்து கொல்லணும்னு நினைக்கிறது கரெக்ட் கிடையாது. நீ வந்து என்ன பண்ணு, அந்த ஆஸ்திகர் மாதிரியே இந்த ஒரு முயற்சியை நீ வந்து விட்டுரு, இந்த பாம்பு இனம் அழியாம நீ காப்பாத்து அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன உடனே இவருக்கு வந்து ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு கியூரியாசிட்டி, என்ன யார் அந்த ஆஸ்திகர் அப்படிங்கிறவரு, அவர் எதுக்காக வந்து அந்த சர்ப்ப யாகத்தை அவர் வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு அவருக்குள்ள வந்து ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அதனால என்ன பண்ணாரு, இவரு அந்த நதிக்கரையில இருந்து கிளம்பி தன்னுடைய அப்பா கிட்ட வந்து, இவர் யார், இந்த ஆஸ்திகர் அப்படிங்கிறவர் யாரு, எதுக்காக அவர் வந்து சர்ப்ப யாகத்தை வந்து ஸ்டாப் பண்ணாரு அப்படிங்கிற அந்த விஷயத்த அப்பா கிட்ட வந்து கேட்கிறாரு. அப்போ பிரதமர் அப்படிங்கிறவர் அவருடைய அப்பா, அவர் ருருக்கு வந்து இப்ப சொல்றாரு, இந்த சர்ப்ப யாகம் அப்படிங்கிறது யாரு ஸ்டார்ட் பண்ணா, எப்படி நடந்தது, அதை யாரு வந்து நிப்பாட்டினா, அவங்க எதுக்காக இந்த சர்ப்ப யஜ்யத்தை வந்து நிப்பாட்டணும், அது மட்டும் இல்லாம அந்த சர்ப்பங்கள் வந்து இந்த யஜ்யத்துல விழுந்து சாகணும்னு அவங்களுக்கு எதனால அந்த ஒரு கதி ஏற்பட்டது, இதெல்லாம் இனிமே
பிரதமர் அப்படிங்கிறவர் வந்து இந்த கதையை வந்து சொல்ல போறார். ஸோ இந்த பிரதமர் அப்படிங்கிறவர் தான் அந்த ஆஸ்திகர் அப்படிங்கிறவருடைய வந்து ஸ்டோரியை சொல்லி இந்த யாகம் தடைப்பட்டதை வந்து சொல்ல போறாரு. அதுக்காக தான் அந்த பிரதமர் அப்படிங்கிற ஒரு மதம் எப்படி வந்தாரு, அவர்கிட்ட இருந்து எப்படி வந்து இந்த ருருங்கிறவர் வந்தாருங்கிற இந்த சரித்திரங்கள்லாம் வந்து இங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா இந்த ஆஸ்திகருங்கிற அந்த ஒரு சரித்திரத்தை, ஆஸ்திகர் ரிஷியை பற்றின அந்த சரித்திரத்தை என்ன சொன்னாரு, அதுல வந்து இந்த சர்ப்பங்களுக்கெல்லாம் வந்து யஜ்யத்துல விழுந்து மரணம் அடைகிறதுக்கான ஒரு நிலைமை எதனால வந்துச்சு, அதுக்கப்புறமா மிகச்சிறந்த ஒரு கதை கருடன் வந்து தோன்றாரு. ஸோ கருடன் எப்படி வந்து தோன்றினாரு, அவருக்கும் இந்த கதைக்கும் வந்து என்ன சம்பந்தம், இது எல்லாமே அடுத்து வரக்கூடிய வகுப்புகளில் நம்ம வந்து பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் இருந்தா கேட்கலாம், சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. நமஸ்காரம் பிரபு. ம். அதாவது சின்ன வயசுல கதை கேட்டோம் பாத்தீங்களா, அந்த ஸ்டேஜுக்கு எங்களை கொண்டு போயிட்டீங்க பிரபு. நன்றி பிரபு. அதாவது விக்ரமாதித்தன் கதை, கதைக்குள் கதை, கதைக்குள் கதைன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அதே மாதிரி ஒரு கதைக்குள் இன்னொரு கதை சொல்லி நல்லா சொன்னீங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. நன்றி பிரபு. யாருக்காவது ஏதாவது கேள்வி இல்லை கருத்துக்கள்? தினமும் நம்மளுடைய கிளாஸ் ஆரம்பிக்கிற நேரம் 8 மணி, முடியக்கூடிய நேரம் எக்ஸாக்டா 9 மணி. அதுக்கு ஒரு 5 நிமிடம் மேபி முன்னாடி இல்லை பின்னாடி இருக்கலாம், அவ்வளோதானே தவிர பட் எக்ஸாக்டா வந்து முடியும். அதனால கிளாஸை வந்து அப்கோர்ஸ் நைட் நேரம் உங்கள் வீட்டில் ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு வேலை இருக்கும், எதாவது நீங்கள் பண்ணிக்கிட்டே நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை கூட இருக்கலாம். அப்படி கேட்டுக்கிட்டே இருந்தால் கூட எக்ஸாக்டாக வந்து என்ன பண்ணுங்கள், 8:55 வந்து மொபைல் கிட்ட வந்துருங்க. வந்துட்டு ஏதாவது கேள்வி கேட்குறதா இருந்தால் இம்மிடியட்டாக வந்து கேள்வி கேட்கணும். ஸோ 2 மினிட்ஸ் நான் வெயிட் பண்ணுவேன். இந்த மாதிரி வந்து ஏதாவது கேள்வி இருக்கா என்னன்னு நான் கேட்பேன். அந்த நேரத்தில் நீங்கள் யாருமே இல்லாமல் அப்படியே அமைதியாக இருந்தீங்கன்னா அந்த செகண்டே வந்து கிளாஸ் அதோட வந்து எண்ட் ஆயிரும். ஸோ அதுக்கு நான் வந்து இதெல்லாம் சொல்லுவாங்க. ஓகே, யாருக்காவது கேள்வி இருக்கா இல்லையா? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. சொல்லுங்க பிரபுஜி, நீங்க எங்களால எல்லாம் வந்து நீங்க கிளாஸ் ஆரம்பிச்ச பிறகு இப்படி அப்படி நவர முடியல பிரபுஜி. அப்படியே உட்காந்து அசைய விடாம சொல்றீங்க பிரபுஜி. அப்படியே ஒரு நிமிஷம் கூட எங்களால கவனத்தை எங்கேயுமே திருப்ப முடியல. திருப்புனா எதையாவது விட்டுருவோமோன்னு பயமா இருக்கு. அந்த மாதிரி வியாசர் சொல்லி வச்சிருக்கிறாரு. நல்லா இருக்கு பிரபுஜி. அது 8 to 9 ஒரு இடத்துல உட்கார்ந்தோம்னா அப்படியே உட்கார வச்சிடுறீங்க பிரபுஜி. சூப்பரா இருந்து. ஆனா சிலது வந்து கொஞ்சம் இப்படி எல்லாம் அப்பவுமே பழி வாங்குறது அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்குமா பிரபுஜி? இந்த கேள்வி ஆல்ரெடி நேத்து கிளாஸ்லயும் கேட்டாங்க. ஆமா ஆமா, அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்கு இல்ல பிரபுஜி? இது இருக்கதான் செய்யும். மனிதர்கள் பொதுவா வந்து கட்டுண்ட ஜீவாத்மாக்கள் இல்லையா? கட்டுண்ட ஜீவாத்மாக்கள்னாலே எல்லாரும் 100% எல்லா விதமான அனர்த்தங்கள்ல இருந்தும் விடுபட்டு இருப்பாங்களா அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. சொல்லுங்க. கலியுகத்துல இல்ல, அப்பவும் அந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் இருந்திருக்கு இல்ல பிரபுஜி? அப்ப எல்லா யுகத்திலையும் இருக்கதான் செய்யும். ஓ ஓ தேங்க்யூ பிரபுஜி, ரொம்ப சூப்பரா இருக்கு. கண்ணை மூடிட்டு கேட்டுட்டு இருக்கோம். அப்படியே எங்க கண்ணு முன்னாடி ஒரு அப்படியே நீங்க சொல்றது காட்சிகளா வந்துட்டே இருக்கு பிரபுஜி. எனக்கு தான் வர மாட்டேங்குது அந்த மாதிரி. நீங்க சொல்றீங்க கேக்குறோம்ல பிரபுஜி, எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு பிரபுஜி. அது எல்லாரும் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க, அந்த மாதிரி எனக்கு கண்ணு முன்னாடி எல்லாம் வரணும். ஐயோ, நீங்க தான் பிரபுஜி எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும்.
நாங்க கேட்டு அதன்படி நீங்க சொல்றபடி நடக்கணும்ன்றதுதான் பிரபுஜி. நீங்க சொன்னீங்க இல்லையா ஆரம்பத்துல குணங்கள் நம்மள எப்படி எல்லாம் இது பண்ணுதுன்னு. நான் அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் பிரபுஜி. நம்ம என்ன தப்பு பண்றோமா, நம்ம என்ன பண்றோம் அப்படின்றத யோசிச்சேன் பிரபுஜி. வெரி குட், நன்றி. தேங்க்யூ பிரபுஜி, தேங்க்யூ பிரபுஜி. எஸ், வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இல்ல கருத்துக்கள்? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ம். தட்சன் தப்பு பண்ணாப்ல அப்படின்னு சொல்றீங்கல்ல பிரபுஜி. அவங்க அது சாபத்தினாலதானே பிரபுஜி தட்சன்கிற அந்த பாம்பு கொத்தணுங்கிற அந்த இது வந்தது. பரீட்சித்து மகாராஜாவே மன்னிச்சிட்டாரு அப்படிங்கும் பொழுது ஏன் ஜனமேஜயனுக்கு ஏன் பிரபுஜி கோபம் வருது? வெரி குட், நல்ல கேள்வி. அதாவது தட்சகன் காரணம் இல்லாம அந்த உத்தங்கருங்கிற அந்த ரிஷிக்கு ஒரு தொந்தரவு கொடுத்ததுனால இப்ப என்னாச்சு, அவர் தப்பு, அதாவது பரீட்சித் மகாராஜாவுடைய விஷயத்துல அது அவருடைய தப்பு கிடையாது. அப்படி அந்த சாபம் கொடுக்கப்பட்டதுனால அவர் அந்த செயலை செய்யணும். ஓகே, அதனால பரீட்சித் மகாராஜருக்கு கோபம் இல்லை. ஆனாலும் இங்க இந்த உத்தங்கருக்கு சம்மந்தமே இல்லாம ஒரு தொந்தரவு கொடுத்ததுனால என்ன ஆக வேண்டியதாயிருச்சு, அதோடைய ஒரு பலனா அவருக்கு இங்க இந்த ஒரு தண்டனை கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. கதை இன்னும் முடியல, நீங்க பின்னாடி பாப்பீங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி. ஓகே பிரபுஜி, ரொம்ப நன்றி பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. அப்போ இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு இடத்துல நம்ம தப்பு பண்ணாத மாதிரி இருக்கும், பட் இன்னொரு இடத்துல கண்டிப்பா நம்ம தப்பு பண்ணியிருந்திருப்போம், அதை நம்ம மறந்துருப்போம். ஸோ அதுக்காக தான் நமக்கு ஒரு தீய விளைவு அப்படிங்கிறது நம்ம லைஃப்ல வருதுங்கிறது இதை நம்ம அதுல இருந்து தெரிஞ்சுக்கணும். புரிஞ்சதா? புரிஞ்சுது குருஜி, புரிஞ்சுது பிரபுஜி. ரொம்ப நன்றி பிரபுஜி. எஸ், ஏன்னா தட்சகன் ஒரு இடத்துல உண்மையிலே தப்பு பண்ணல, அவர் மேல அது தப்பு கிடையாது. ஆனா இன்னொரு இடத்துல என்ன பண்ணிட்டாரு, தப்பு பண்ணி இருக்கிறாரு, அது அவர் செஞ்சிருக்க கூடாது. அப்ப அதனால என்னாச்சு, அதுக்கான ஒரு விளைவு வருது. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையிலும் இதேதான், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நம்மளுடைய வாழ்க்கையில வரக்கூடிய கெட்டதுக்கு வேற யாரும் காரணம் கிடையாது, நம்மளே தான். அது இந்த பிறவியா இருக்கலாம், இல்லைன்னா போன பிறவியில இருக்கலாம், இல்லைன்னா 50 பிறவிக்கு முன்னாடியா கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. அதனால நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்ம லைஃப்ல வரக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையும் அப்படியே நம்ம ஏத்துக்கணும். நம்ம பண்ணதுனால நமக்கு இந்த மாதிரி ஏதோ கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. ஓகே ஓகே பிரபுஜி, நன்றி பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இல்ல கருத்துக்கள்? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தக்ஷகன் அந்த குண்டலத்து மேல ஏன் பிரபுஜி? ஹரே கிருஷ்ணா. வாய்ஸ் கிளியரா இல்ல. இல்ல பிரபுஜி, தக்ஷகன் ஏன் அரசியோட குண்டலத்துக்கு மேல ஏன் அவனுக்கு ஆசை வந்துச்சு பிரபுஜி? சரி, எப்பவுமே ஒரு ரேரான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொன்னா அது என்கிட்ட இருந்தா எனக்கு பெருமை அப்படின்னு நம்ம நினைப்போம். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நம்ம இந்தியாவில் கோகினூர் வைரம் அப்படின்னு சொல்லி ஒரு வைரம் இருந்தது. ரொம்ப விலை மதிப்பற்றது, அபூர்வமான ஒரு வைரம், ரொம்ப ரேரான ஒரு வைரம். அதனால பிரிட்டன்காரன் என்ன பண்ணிட்டான், இங்கிலாந்துக்காரன், அவன் எங்ககிட்ட இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நாட்டுக்கு கூட்டிட்டு எடுத்துட்டு போயிட்டான், திருடிட்டு போயிட்டான் இல்லையா? அப்போ இது பொதுவா எல்லார்கிட்டையுமே இருக்கக்கூடிய ஒரு சுபாவம். நம்ம கிட்ட கூட இந்த மாதிரி ஒரு ரொம்ப ரேரான ஒரு விஷயம், யாருக்கிட்டையுமே இல்லாத ஒரு விஷயம் என்கிட்ட இருந்தா அது எனக்கு பெருமை அப்படின்னு நம்ம நினைப்போம். அதை சில நேரத்துல நல்ல வழியில நம்ம சம்பாதிக்கணும்னு நினைப்போம். சில நேரங்கள்ல அது என்ன ஆயிருது, தவறான எண்ணங்கள் இருக்கிறவங்க தப்பான வழியில கூட அதை எப்படியாவது அடைஞ்சா போதும் அப்படின்னு நினைப்பாங்க.
அந்த விதத்துல தட்சகன் வந்து அந்த குண்டலம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு குண்டலம். அதனால அந்த குண்டலத்தை எப்படியானாலும் நான் வந்து அடையணும் அப்படின்னு அவருக்கு வந்து ஒரு எண்ணம். அதனால அந்த குண்டலத்தை அப்படி அவர் அடையணும்னு நினைக்கிறாரு. புரிஞ்சதா? எஸ் பிரபுஜி. இன்னொரு கேள்வி கேட்கலாமா பிரபுஜி? எஸ். இப்ப ஜபமாலை இல்லாம நம்ம ஜபம் பண்ணணும் பலன் இருக்குமா பிரபுஜி? வெரி குட். பகவானுடைய நாமத்தை எப்படி சொன்னாலும் நமக்கு வந்து பலன் உண்டு. அதுக்கு ஜபமாலை கையில இருக்கணும் இல்லை அப்படிங்கிற ஒரு நியமம் வந்து தேவையில்லை. ஏன்னா பகவானுடைய நாமம் அது எப்படி சொன்னாலும் பலன் தான். ஆனாலும் ஜபமாலை அப்படின்ற ஒன்றை நம்ம ஏன் வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த ஜபமாலையில நம்ம ஜபம் பண்ணும்போது நம்மளுடைய கான்சியஸ்னஸ் முழுவதும் அந்த ஜபத்துல வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஜபமாலை அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு மாலை மட்டும் கிடையாது. அந்த ஜபமாலை அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, அது பகவான் கிருஷ்ணருடைய மிகச்சிறந்த பக்தர்களை அது வந்து குறிக்குது. ஒரு ஜபமாலையில 108 மணிகள் இருக்கு. அந்த 108 மணிகள் வந்து யாரு அப்படின்னு சொன்னா, பகவானுடைய மிகச்சிறந்த உன்னதமான அந்த பக்தர்கள், 108 பக்தர்களை குறிக்கக்கூடியது. அதனால அந்த ஜபமாலையில நம்ம வந்து அந்த ஜபமாலையை தொட்டு நம்ம ஜபம் பண்றது அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னு கேட்டா, அந்த பக்தர்கள்கிட்ட நம்ம வந்து பிரார்த்தனை செஞ்சு அவங்களுடைய ஒரு ஆசீர்வாதத்தோட ஜபம் செய்யறதா அர்த்தம். அந்த நேரத்துல நமக்கு வந்து என்ன ஆகும், அவங்களுடைய அந்த ஒரு கருணையும் கிடைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம், அந்த மாலையில நம்ம வந்து ஜபம் பண்றோம். அதனால மாலை அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். புரிஞ்சதா? எஸ் பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. வெரி குட். வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி? Any questions or comments? ஹரே கிருஷ்ணா பிரபு. நமஸ்காரம் பிரபு. இந்த தட்சங்கிற பாம்பு வந்து அந்த அக்னியில வர்ற வரைக்கும் யாகம் நடக்கும் அப்படின்னா, அது வந்து வர்றதை எப்படி தெரிஞ்சுக்குவாங்க பிரபு? தட்சகன் போட்டோ கையில வச்சிருப்பாங்க. அந்த பாம்பு விழுக போது அந்த போட்டோ வச்சு செக் பண்ணுவாங்க, தட்சகன் வந்துட்டானா அப்படின்னு சொல்லி. அப்படி உண்மைதானா பிரபு? நிஜமாதான். இப்போ யஜ்ஞத்தை பண்றது யாரு? உத்தங்கர் அப்படிங்கிற அந்த ரிஷி. ஆமா. அந்த ரிஷி கிட்ட இருந்து தானே தட்சகன் வந்து இப்ப அந்த குண்டலத்தை திருடிட்டு போனா. அப்ப அவர் வந்து தட்சகனை பார்த்திருக்கிறாருல. எஸ் எஸ் பிரபு. ஸோ அதனால அவருக்கு தெரியும். ஸோ தட்சகன் வந்துட்டானா இல்லையா அப்படிங்கிறது. ஓகே, நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா. வெரி குட். வேற ஏதாவது கேள்வி யாருக்காவது இருக்கா? அப்படித்தான் கேள்வி கேட்கணும். கதையை வந்து கேட்டுட்டு அப்படியே தூங்கிடாங்க, பிரபு நிறைய கதை சொல்றாரு அப்படின்னு சொல்லி. வேற ஏதாவது கேள்வி இல்லை, கருத்துக்கள்? நத்திங். ஓகே, ரொம்ப நன்றி. எல்லாருமே வந்து பொறுமையா வந்து மகாபாரதத்தை வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு சந்தோஷம். ஹரே கிருஷ்ணா. நாளைக்கு சந்திப்போம். நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ஹரே நன்றி கிருஷ்ணா. நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா. நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா ஹரே பிரபுஜி. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. நன்றி பிரபுஜி. हरे कृष्णा प्रभु जी, दंडवात प्रणाम प्रभु जी। Thank you. தேங்க்யூ